இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் எ 3x3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை. ஓகே, நம்ம வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எதுபடி இருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2j. ஐ மைனஸ் 2j. ஓகேவா, இங்கே இந்த ஐ ஜேக்கு பதிலாக தான் நம்ம ரோ காலமோட நம்பரை நம்ம போட போகிறோம். A11, A12, A13 அந்த மாதிரி. ஓகேவா, இப்போது இதில் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னா, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3x3 இல்லையா. ஸோ 3x3 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 3 ரோஸ் இருக்கும், 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ A11, A12, A13 3 columns. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ரோ 21, A22, A23, A31, A32, A33. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து எப்படி இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2jன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐயுக்கும் ஜேக்கும் பதிலாக தான் இந்த 11, 12, 13ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னது A11. அப்போது ஏஐஜே ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2jன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1 போட்டோம்னா நம்மளுக்கு A11 கிடைக்கும். இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3x3, 3 × 3ங்கும்போது 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. 9 எலமெண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸில் போட்டாலே நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ A11 அப்படிங்கும்போது ஐக்கு பதிலாகவும் 1 மைனஸ் 2 × ஜேக்கு பதிலாகவும் 1. சரியா, அப்போ அடுத்த லைனில் என்ன வரும், 1 மைனஸ் 2ன்னு வரும். ஈக்குவல் டு என்ன எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் -1. மாடுலஸ் அப்படின்னா உள்ள ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் தான், ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ஸோ +1. அதே மாதிரி அடுத்தது A12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் 2 × 2 அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 4. ஸோ மாடுலஸ் ஆஃப் -3. ஸோ +3ன்னு வரும். அடுத்தது A13 கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 2 × 3. ஸோ 1 மைனஸ் 2 3s are 6. ஸோ -5. ஸோ இது +5 ஆயிரும். எப்படி செய்கிறோம் தெரியுதா. ஓகே, இப்போ A21 கண்டுபிடிக்கணும். ஸோ ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. ஸோ 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். அடுத்தது A22 கண்டுபிடிக்கலாம். ஐக்கு பதிலாகவும் 2, ஜேக்கு பதிலாகவும் 2. அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 4ன்னு வரும். ஸோ -2. ஸோ +2ன்னு ஆயிரும். A23 கண்டுபிடிப்போம். அடுத்து 2 மைனஸ் 2 × 3. ஸோ 2 மைனஸ் 6. அப்போ என்ன வரும், -4. ஸோ +4ன்னு வந்துடும். இதே மாதிரி 31 அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ 3 மைனஸ் 2 × 1 என்ன வரும், 3 மைனஸ் 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் +1 1 தான். ஓகே, அடுத்தது A32 கண்டுபிடிக்கணும். ஸோ 3 மைனஸ் 2 × 2. ஸோ 3 மைனஸ் 4. ஸோ -1 தான் வரும். ஸோ +1. லாஸ்ட்டில் 3 A33. ஸோ ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாகவும் 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 6. ஸோ -3ன்னு வரும். ஸோ +3. ஓகேவா, இப்போது நம்ம அந்த 9 எலமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த மேட்ரிக்ஸை நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். A11 என்ன வந்தது நம்மளுக்கு 1, A12 3, A13 5 வந்துச்சு, A21 0 வந்துச்சு, A22 2, A23 4 வந்துச்சு, A31 எவ்வளோ வந்துச்சு, 1 வந்துச்சு, A32 1 தான் வந்துச்சு, A33 3 வந்திருக்கு. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் எந்த இடத்துல எழுதியாச்சு. இதுதான் அந்த 3x3 மேட்ரிக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ் இதுதான். ஓகேவா, ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னு தெரியுது இல்லையா, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த 9 எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸில் எழுதிடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இதே மாதிரி அடுத்த ஒரு சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள். ஏஐஜே ஈக்குவல் டு I + j the whole cube by 3.
ஸோ இப்போ இதுக்கும் 9 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A11 IU1 JU1. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1 + 1 the whole cube by 3 is equal to 2 cube by 3. 2 2s are 4, 4 2s are 8 by 3ன்னு வரும். அதே மாதிரி A12 அடுத்தது 1 + 2 the whole cube by 3. So 2 + 1 3 cube by 3. 3 3s are 9, 9 3s are 27 by 3. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணனா 1 3 is 3, 9 3s are 27. ஸோ 9 வரும். அதுக்கடுத்து A13 கண்டுபிடிப்போம். 1 + 3 the whole cube by 3. ஸோ 4 cube by 3ன்னு வரும். 64 by 3. 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 4 4s are 16, 16 into 4 64. அதுக்கடுத்து A21. ஸோ 2 + 1 the whole cube by 3. ஸோ இதே தான் வரும். 1 + 2னாலும் 2 + 1னாலும் 3 cube தான் இல்லையா? ஸோ இதே தான் வரும். 27 by 3 அப்படிங்கும்போது 9 தான் வரும். அதே மாதிரி A22. அப்போது 2 + 2னா 4 cube by 3ன்னு வந்துடும். ஸோ 4 cube by 3 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 64 by 3. இது 3ஆல் டிவைட் ஆகாதனால அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ A31 A23 இருக்குது இல்லையா? A23. ஸோ 2 + 3 the whole cube by 3. ஸோ 5 cube by 3. 125 by 3. ஏன்னா 5 5s are 25, 25 into 5 125. இப்போ 31. ஸோ 3 + 1 the whole cube by 3. ஸோ இங்கே 4 cube by 3 தான். ஸோ 64 by 3. தென் A32. ஸோ 3 + 2 the whole cube by 3. அப்போது 5 cube by 3ன்னு வரும். 125 by 3. A33 அடுத்தது. ஸோ 3 + 3 the whole cube by 3. ஸோ 6 cube by 3. ஸோ 6 6 are 36. 216. ஓகே, அப்போ 216 by 3. ஓகேவா? இப்போ இந்த 9 எலமெண்ட்ஸும் நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படி நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸாக எழுதணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு A11 என்ன வந்திருக்குது? 8 by 3. A12 என்ன வந்திருக்குது? 9. A13 64 by 3. A21 என்ன வந்திருக்குது? 9. A22 64 by 3. A23 என்ன வந்திருக்குது? 125 by 3. அதுக்கடுத்தது A31 என்ன வந்திருக்குது? 64 by 3, 125 by 3, லாஸ்ட்டில் 216 divided by 3. அவ்வளோதான். இதுதான் இந்த 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, 3 rows 3 columns இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அதுக்கு 9 எலமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த 9 எலமெண்ட்ஸையும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். 2 சப்டிவிஷனும் சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.